ரெடியா இருக்கியா? கம் ஆன் லெட்ஸ் கோ. நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். அந்த ரவுடிஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காக. மாமா அட்டாக் பண்ணாங்களா அவங்கள தான். அப்படியா? போலீஸ் அந்த ரவுடிஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்களா? தட்ஸ் கிரேட். சரி ஷாலினி, நீ சேகர் கூட கிளம்பி போ. நான் உனக்கு என்கிட்ட இருக்கிற வேற ஒரு சாரி தரேன், நீ அதை சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பு. வாமா போலாம். அட, நீ சொல்லவே இல்லை இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட் ரித்திகாவுடைய ஊஞ்சல் விழான்னு. கார்டு வந்திருக்கு. இங்க பாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நீ ரொம்ப அழகாயிட்டே இருக்க. முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ. ஏமா, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? இனிமே தான் இந்த சமயத்துல நீ உடம்ப நல்லா பாத்துக்கணும். அட, அதுக்குதான் நாங்க இருக்கோம்ல. நாங்க அவளை பூ மாதிரி பாத்துக்குவோம். முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு அம்பிகாக்கா. ஆ, நாம ஊஞ்சல் சடங்கு ஆரம்பிச்சிடலாம். ஆனா இந்த ரவி எங்க போயிட்டா? பரவாயில்ல, இருக்கட்டும். நாம சடங்கு ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ள ரவி வந்துருவான். சரியா? வாங்க. ஐ தாட் நீ எங்க லேட் ஆக்கிடுவேன்னு நினைச்சேன். இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு ஊஞ்சல் விழா. அங்க லேட்டா போறதுக்கு நீயே காரணமா இருப்பியோன்னு நினைச்சேன். ஒரு வாட்டி கொலைகாரி நினைக்கிறான், இன்னொரு வாட்டி குண்டாஸ் லீடர்னு நினைக்கிறான். அவன் மனசுல என்னதான் இருக்கும்? எப்ப இவன் தொல்லையில இருந்து விடுதலைன்னு தெரியல. ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு. என்கிட்ட நானே பேசிட்டு இருக்கேன். குட். பைத்தியக்காரங்களா இப்படித்தான் தனக்கு தானே பேசிப்பாங்க. நீ பேச்ச குறைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். சீக்கிரம் சீக்கிரம் சொன்னா மட்டும் சீக்கிரம் போயிட முடியாது. அங்க பார்த்தல, நீ கண்ணை வச்ச உடனே சிக்னலை போட்டாங்க. வண்டியை ஏன் நிறுத்துறீங்க? டிராபிக் சிக்னல் போட்டிருக்காங்க சார். அண்ணா 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 நகருங்கண்ணே. அண்ணா, என் வைஃபுக்கு உடம்பு சரியில்லைண்ணே. அண்ணா ப்ளீஸ்ண்ணே, அந்த வண்டியை கொஞ்சம் ஓரம் போக சொல்லுங்கண்ணே. என் வைஃப் பிரெக்னெண்டா இருக்கானே. பொறுத்துக்கமா, கொஞ்சம் பொறுத்துக்க. நீங்க கார் எடுத்துட்டு வாங்க, நான் டிராபிக்கை கிளியர் பண்றேன். ஒண்ணுலமா, போயிடலாம். போயிடலாமா? முடியல, போயிடலாம். அப்பா, சீக்கிரம் போ சொல்லுப்பா. அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. போயிடலாம், போயிடலாம். வலிக்குது பாட்டி. அண்ணா, நீங்க சிக்னலை கிராஸ் பண்ணுங்கண்ணே. போங்க, சீக்கிரம் போங்க. நான் பாத்துக்கிறேன். அங்க பாத்தியா, சிக்னலை பிரேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்தியால இதே வழக்கமா போச்சு. இவனுங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க. ஏய் ஹலோ, நீ எங்கம்மா போயிட்டு இருக்க? அவங்க, நான் இப்ப போய் ஆகணும். நான் இல்ல, நாம போய் ஆகணும். இல்ல எங்க இறக்கி விட்டு எங்க அம்மா கேள்வி கேட்பாங்க. அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். ஆனா இப்ப போக வேண்டியது ரொம்ப முக்கியம். சரி சரி, ஆனா எங்க போகணும்? அதோ அந்த கார் இருக்குல்ல, அந்த பக்கம். அவங்க ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்காங்க. அவங்க சேஃபா ரீச் ஆயிட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். ஹாஸ்பிடல்? நீ என்ன பெரிய சமூக சேவகியா? விட்டு தொலைமா. இல்ல, நான் போறேன். நீ வரலன்னா விடு. நான் ஏய் போறேன். இரு, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். ஏதோ மென்டல்ல பேச்சுக்கு சொன்னா உண்மையாவே வா. ஐந்து ஸ்வரங்கள் சேர்ந்த ராகம் போல் 5 எண்ணுகளின் என்ன சத்து? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? டாக்டர் என்ன சொன்னாரு? அவளோட நிலைமை கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கான். எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு பத்மா. அந்த டாக்டர் ஏதோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னாரு. இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கவலைப்படாதீங்க பாட்டி, நிஷாக்கு எதுவும் ஆகாது. பாட்டி, மகேஷ் எங்க? அவன் உள்ளதான் இருக்கான். பயப்படாதீங்க அத்தை, எல்லாமே சரியாயிடும். கடவுளே.
வாழ்த்துக்கள், பையன் பிறந்திருக்கான். அம்மாடி, கடவுள் காப்பாத்திட்டாரு. சரி, இப்போ குழந்தை நல்லா இருக்கால? சீசோ காம்ப்ளிகேட்டட் மேம். அதனாலதான் குழந்தைய கொஞ்ச நேரத்துக்கு இன்டென்சிவ் கேர்ல வச்சிருக்கோம். குழந்தைய நாங்க பார்க்கலாமா? முடியாது, குழந்தைய இப்ப யாரும் பார்க்க முடியாது. எதுக்காக இவ்வளவு எமோஷனல் ஆகுற? என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சா சொல்ல வேண்டாம். சில உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு எமோஷனலா லாயரா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. உன்னோட முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்ட உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இங்க இருக்காங்கன்னு. உன் மனசுக்கு நெருக்கமானவங்க, உன் கூடவே அவங்க இருக்கணும்னு அவசியம் ஒண்ணு இல்ல. இருந்தாலும் அவங்களுக்காக நீ வாழ்ந்து காட்டணும். இப்ப உன் கண்ணில் வந்துட்டு இருக்க அந்த கண்ணீர் மத்தவங்க சந்தோஷத்துக்காக மட்டும் இல்ல, நீ வாடுறதுக்காகவும் தானே புரிஞ்சுக்கோ. ஓ மேன், உன் கூட இருந்து சினிமா டைலாக்ல நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன். மிஸ் தற்கொலை பாட்டி, இப்ப நீங்க என்ன அழ வைக்கிற மூட்ல இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பலாமா? என் ஃப்ரெண்டோட ஊஞ்சல் விழாவுக்கு அங்க லேட் ஆகுது. நீ போ, நான் இங்கேயே இருக்கேன். யூ ஷூர்? யா. ஓகே, கூல். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்க தான் ஏற்கனவே பணம் கட்டிட்டோம்ல. அந்த பணம் போதாது மேடம். உங்க பொண்ணோட கேஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். இந்த செலவெல்லாம் உங்க டெபாசிட்டை விட அதிகமாயிடுச்சு. சோ இதை நீங்க கிளியர் பண்ற வரைக்கும் உங்க குழந்தைய நீங்க எடுத்துக்கிட்டு போக முடியாது. பாருங்க, எங்க கிட்ட எவ்வளவு பணம் இருந்துச்சோ அதெல்லாம் நாங்க முன்னாடியே பே பண்ணிட்டோம். இப்ப எங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. சாரி, நீங்க முழு பணத்தையும் நிச்சயம் கட்டியே ஆகணும் மேடம். இல்லனா எங்களால எந்த ஹெல்ப்பும் உங்களுக்கு பண்ண முடியாது. என்னடே, உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்காடா? இல்லனா பேங்க்ல இருந்தாவது எடுத்துட்டு வந்து கொடு. என்ன பேசுறீங்க பாட்டி? காசு என்கிட்ட எப்படி இருக்கும்? என்னடே, உங்ககிட்ட எப்ப காசு கேட்டாலும் உடனே பாக்கெட் காலிங்கிற. பாட்டி, நான் எங்க இருந்து காசு எடுத்துட்டு வருவேன்? ரவி நமக்கு மாசம் மாசம் அனுப்புற காசும் 2 மாசமா நமக்கு வரல. அப்புறம் மிச்சம் இருக்கிற காசை நிஷாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க தானே கட்டியிருக்கோம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? பத்மா, உங்ககிட்ட ஏதாவது காசு நிச்சயம் இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல உதவுன்னு நீ ஏதாவது சேர்த்து வச்சிருக்கியா? இருக்கா? சேர்த்து வச்சிருந்தாத்த. ஆனா நம்ம வீட்டுல மளிகை சாமான் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு அதுக்கு செலவு பண்ணிட்டேன். அடடா, என்ன ஒரு அருமையான ஃபேமிலி பாரு. காசுன்னு கேட்டாலே உடனே சாக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. எல்லார்கிட்டயும் காசு இருக்கு, ஆனா நிஷாவுக்காக ஒருத்தரையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. பாட்டி, எல்லாம் தெரிஞ்சோ நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு தெரியும்ல, நானும் அண்ணனும் எத்தனை நாளா வேலை தேடிட்டு இருக்கோன்னு. அப்புறம் பிரதீப் இன்னும் காலேஜ் தான் படிக்கிறான். அவனுக்கு எங்க இருந்து காசு வரும்? அப்புறம் நீங்க தேவையில்லாம அவங்களை திட்டுறீங்க. நீங்க அவங்க கிட்ட கேட்கணுங்கிற அவசியமே இல்ல. நமக்கு காசு வேணும்னா நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. அது உள்ள இருக்கானே, என்ன மனுஷனே தெரியல. என்னடா, நம்ம அப்பாவாக போறோமே, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேலை செஞ்சு எக்ஸ்ட்ராவா காசு சேர்த்து வைக்கணும்னு தோணாது? இப்பவே அவங்களுக்கு இந்த நிலைமை, அப்புறம் குழந்தையும் சேர்த்து எப்படி சமாளிக்க போறாங்க? அவன் பாட்டுக்கு அவ பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டான். எதை பத்தியும் கவலை இல்ல. எல்லாரும் எவ்வளவு கவலையா இருக்காங்க. என்னால முடிஞ்சா நிச்சயமா கொடுத்திருப்பேன். ஆனா எனக்கு யாரு பணம் கொடுப்பாங்க? சேகர், இப்ப அவரால மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சீரியஸ்லி, உனக்கு இந்த பிரெக்னன்சி ரொம்பவே அழகா சூட் ஆகுது. இந்த சிரிப்பு, இந்த க்ளோ, நீ முன்ன விட ரொம்ப அழகா தெரிய ஆரம்பிச்சிட்ட ரித்திகா. என்னமா பாரு, ஏகிட்டே ஃபிளாட் பண்ணிட்டு இருக்கியா? மிஸ்டர், ஐ அம் மேரிட் நவ. அட மேரிடா இருந்தா என்ன, நீ ஒரு பொண்ணு தானே. எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம், நீ என்னோட ஃப்ரெண்ட். உன் போன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு, எடு. ஓ ப்ளீஸ், ஒரு நேரத்துக்கு என்னால ஒரு பொண்ணு கூட தான் கடலை போட முடியும். என் கண் எதுக்கு இவ்வளவு அழகான பொண்ணு இருக்கும்போது நான் எதுக்காக வேற பொண்ணு தேட போறேன்? கரெக்ட் தானே?
சேகர் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஹலோ ஹலோ ஆண்டி, சேகர் போன் எடுக்கவே இல்ல. என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறானா? சரிம்மா, நான் ஒண்ணு பண்றேன். அவன் ஃப்ரெண்டோட அட்ரஸ் உனக்கு தரேன். கடவுளே, சீக்கிரமா நான் சேகரை சந்திச்சாகணுமே. ஷேகர், யூ இம்பாசிபிள். ஒரு பிரெக்னன்ட் லேடி கிட்ட நீ ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க. இதுல என்னமா தப்பு இருக்கு? ஃப்ளர்ட் பண்றது என்னோட கடமை, அதை நான் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ளர்ட் பண்றது ஹெல்த்துக்கு நல்லது. அதுலயும் குறிப்பா எந்த பொண்ணு அழகா இருக்காலோ அவ கூட கண்டிப்பா ஃப்ளர்ட் பண்ணி ஆகணும். இது ஆம்பளைங்களோட ஹார்ட்டுக்கு நல்லதுமா. படப்படம் துடிக்க ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு இது துடிக்குதோ அந்த அளவுக்கு பம்ப் ஆகும். அப்புறம் பிளட் வேகமா என் நரம்புல ஓட ஆரம்பிக்கும். என் முகத்தை பார்த்தா அதுக்கான கலை தெரியுது இல்ல? இந்த அழகுக்கு காரணம் பொண்ணுங்க தான். உங்களை மாதிரி பொண்ணுங்க பியூட்டி பார்லருக்கு போய் காசு செலவு பண்ணி இப்படி அழகாக்குறீங்க. ஆனா எங்களோட அழகு ஓசிலே கிடைக்கிறது. That's why I love flirting. லவ் பண்ற மாதிரி பேசணும், ஆனா லவ் கூடாது. ஷேகர், உன்கிட்ட பேச்சுல யாராலையும் ஜெயிக்க முடியாது. நோ டவுட், யூ ஆர் a successful lawyer. Of course, சக்சஸ்ஃபுல்லான லவர் பாய் கூட. நீ போய் இந்த ஓல்டி சொல்ற ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் முடிச்சிரு. அதுக்குள்ள என்னோட அழகுக்கு அழகு செத்துட்டு வந்துரு. ஹாய் பியூட்டிஸ். எக்ஸ்கியூஸ் மீ. இவன் இருக்கானே சுத்த பைத்தியம். இவன் பொண்ணுங்க கிட்ட ஃப்ளர்ட் மட்டும் தான் பண்ணுவான், காதலிக்கவே மாட்டான். ஹாய். நீ வேணும்னா பாத்துக்கிட்டே இரு. ஒரு நாள் காதல்ல அப்படி போய் மாட்டுவான். அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல அந்த பொண்ணு தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. வாவ், என்ன அருமையான கை. நீங்க ஆஸ்ட்ராலஜரா? ப்ரொஃபஷனல் ஆஸ்ட்ராலஜர். முகத்தை பார்த்தே மனசுல இருக்கிறத சொல்லிடுவேன். உன்னை பத்தி நான் என்ன யோசிக்கிறேன்றத பத்தி தான் நீ யோசிச்சுட்டு இருக்க. பியூட்டி கரெக்ட் தானே? நாட் பேடா. இதெல்லாம் ஜுஜுபி. எனக்கு மட்டும் டைம் இருந்தா உன் அழகான இந்த கைய பத்தி என்னால கதையா சொல்ல முடியும். ஆனா கொஞ்சம் டைம் வேணும் பேபிமா. கார்டு கிடைச்சிச்சுமா? ஷாலினி, அவன் ஃப்ரெண்டோட பேரு? ஆண்டி, அந்த அட்ரஸ் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்களேன். அதில அட்ரஸ் எல்லாம் இந்த கார்டுல எதுவுமே இல்லையே. ஆனா ஊஞ்சல் விழா ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு ஹோட்டல்ல நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஹோட்டல் பேர் எழுதி இருக்கு. சரி, எந்த ஹோட்டல்? ஹோட்டல் பாரடைஸ்ல நடக்குது. ஷாலினி, நான் வேணும்னா அவங்க ஃப்ரெண்டோட நம்பர் கொடுக்கட்டுமா? இல்ல, இட்ஸ் ஓகே, தேங்க் யூ. ஹோட்டல் பாரடைஸ். என்னாச்சு உனக்கு? தெரியல, தொண்டை வறண்ட மாதிரி இருக்கு, தாகமா இருக்கு. சரி, நான் போய் ஜூஸ் கொண்டு வரேன். இதெல்லாம் பாக்கும்போது ரவி ரித்திகா மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கான் போல இருக்கு. ஆனா இந்த கார்டுல அந்த மாதிரி எதுவும் தெரியலையே. அன்பு, சந்தோஷம் இதெல்லாம் வெறும் நாடகம். ஒருவேளை ரவிக்கு அப்பா ஆகிற சந்தோஷம் இருந்திருந்தா இந்த இன்விடேஷன் கார்டுல அவன் பேரையும் ரித்திகாவோட பேரையும் எழுதாமலா விட்டுருப்பான். ஆமாமா, நீ சொல்றது சரிதான். அப்பா ஆக போறது அவன். பொண்டாட்டியோட ஊஞ்சல் விழா நடந்துட்டு இருக்கு. அப்போ இன்விடேஷன் அவன் தானே கொடுத்தாகணும். ஆனா இத பாரு, கார்டுல ஏதோ தில்லுமுள்ளு நடந்திருக்கு. ரவி பேர் இருக்க வேண்டிய இடத்துல அவங்க அம்மா அப்பா பேர்ல போட்டிருக்கான். நமக்கு எதுக்குக்கா வம்பு? உண்மை கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் வெளியே வந்துதானே ஆகணும். பெரிய ஆளுங்களோட ரகசியம் ரொம்ப நாளைக்கு மறைஞ்சிருக்காதுக்கா. சரி சரி, நமக்கு எதுக்கு, விடு. மிஸ்டர் கைலாஷ் அவர்களும் மிஸ்ஸஸ் அம்பிகா அவர்களும் ஆகிய நாங்கள் இருவரும் எங்கள் மருமகளான ரித்திகாவின் வளகாப்பு விழாவுக்கு வரவேற்கிறோம். நான் என்னமோ என் பேரும் ரவி பேரும் பிரிண்ட் பண்ணி தான் இன்வைட் பண்ணிருக்காருன்னு நினைச்சேன். ஆனா ரித்திகா, இந்த ஜூஸ். ரித்திகா, என்னாச்சு? எதுக்கு அழற இப்போ? ரவி, அட்லீஸ்ட் எல்லாரும் முன்னாடியாவது என்ன மனைவியை ஏத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு அதுலயும் ப்ராப்ளமா இருக்கு.
நாம எடுக்கிற உறுதியான முடிவு தான் நம்மோட வெற்றிக்கு காரணம். படிப்பு முடிஞ்ச உடனே நீங்க என்ன ஹர்ட் பண்ண விரும்ப மாட்டீங்க, அப்புறம் என்னைக்கும் பண்ணவும் மாட்டீங்க. ஆனா எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு ரவி. எனக்கு நல்லா தெரியும் ரவி, உன்னோட லைஃப்ல ஷாலினியோட இடத்தை என்னால பிடிக்க முடியாதுன்னு. அப்புறம் எனக்கு இதுவும் தெரியும், இந்த ஃபேக்டை என்னைக்குமே மாத்த முடியாதுன்னு. ஆனா என்ன பண்றது, நானும் மனுஷி தானே, கஷ்டம் இருக்கதான் செய்யும். ரித்திகா, நான் யாரை காதலிச்சிட்டு இருந்தனோ அவ இறந்துட்டா. இப்ப அவ இல்ல, அவளோட ஞாபகம் மட்டும்தான் இருக்கு. அவன் ஞாபகம் மட்டும்தான் என்கிட்ட வர முடியுமே தவிர அவ என்னைக்கு வரமாட்டா. ஷாலினி இறந்து போகல, உயிரோட தான் இருக்கா. அவ நம்ம நடுவுல தான் இருக்கா, நம்ம லைஃப்ல இருக்கா, அங்க இருக்கா. அவ அங்க இருக்கா. அவ எங்கேயும் இருக்கா. ரவி, எங்களை பொறுத்த வரைக்கும் ஷாலினி இறந்துட்டா. ஆனா உனக்கு இல்ல, அவ இன்னைக்கும் நம்ம நடுவுல இருக்கா. உலகத்தோடைய பார்வையில நம்ம 2 பேரு, ஆனா ஏன் பார்வையில நம்ம 3 பேரு. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரே வீட்ல லைஃப லீட் பண்ணிட்டு இருக்கோம். ஷாலினிய நீங்க என்னைக்கும் உங்க மனைவியா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. பட் ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணுதான். பாக்குறவங்க எல்லாரும் நம்ம 2 பேரையும் புருஷ மனைவியா நினைக்கிறாங்க. நான் உங்க கூட சேர்ந்து உங்க மனைவியா சந்தோஷமா பாக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க உங்க மனைவிங்கிற பட்டத்தை மட்டும் கொடுத்துட்டீங்க, ஆனா என்னைக்குமே அந்த உரிமையை கொடுக்கல. அப்புறம் எதுவும் எனக்கு தெரியும், ஷாலினி நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த உரிமையை எனக்கு கொடுக்க மாட்டீங்க. நான் சொன்னது சரிதானே? சரி, என்ன பத்தி சொல்ல. ஆஃப் கோர்ஸ். என்னோட காதல் என் லைஃப்ல எப்ப வரப்போகுது? ஆல்ரெடி வந்துருச்சே. நீ ஓகே சொல்ல வேண்டியது மட்டும்தான் பாக்கி. நீ அஸ்ட்ராலஜர் தானே, அப்படின்னா உனக்கு உன்னை பத்தி கூட தெரிஞ்சிருக்கும்ல. நீ உன்னோட காதல் வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் சொல்ல. உனக்கு உன்னோட காதல் எப்ப கிடைக்கும்? வெல், என் லைஃப்ல அந்த பொண்ணு வந்துட்டான்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு நான் சந்திச்சிட்டேன். இன்னும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அந்த பொண்ணு என் வாழ்க்கையை மாத்த போறா. She will change my life. அப்புறம் அந்த பொண்ணு என் கிட்ட வந்து, சேகர், நீ எப்படி இங்க? அது நான் உன்கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ. ரித்திகா, உனக்கு சந்தோஷம் கொடுக்க போற விஷயத்தை பத்தி யோசி. ஒரு புது உயிர் வரப்போகுது. இந்த உலகத்தில் இல்லாத விஷயத்தை பத்தி நாம யோசிச்சு என்ன பண்றது? என்னோட கடந்த காலத்தை பத்தி யோசிச்சு உன்னோட வருங்காலத்தை நீ கெடுத்துக்காம இருந்தா போதும். ஷாலினியை நினைச்சு நீ இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணாத. ஷாலினி என் கூட இருந்த வரைக்கும் அவ என்ன நல்லா பாத்துக்கிட்டா, நல்லா கவனிச்சுக்கிட்டா. அவ இருந்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு குறையும் அவ வச்சதே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் உன்கிட்ட சொல்றேன், நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன். உனக்கு உரிமையான எல்லா விஷயமும் உனக்கு கிடைக்கும். சோ ப்ளீஸ், நீ ஷாலினியை நினைச்சு அப்செட் ஆகாத. ஷாலினியை நினைச்சாலே என் கண்ணு தன்னால கலங்கும். ஆனா என்னால உன் கண்ணுல கண்ணீரை பார்க்க முடியாது. அவ இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் அவ வரப்போறதும் இல்லை.